சென்னை மாடி தோட்டத்துல காலையிலேயே ஒரு லேசான கோடை மழைங்க. இதுதான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2 மாசம் வரைக்கும் அடிச்ச வெயில்ல காய்கறிகள் இருக்கு பாத்தீங்களா, வெயிலுக்கு உண்டான காய்கறி கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, பச்சை மிளகாலாம் சின்னதாவே வந்துட்டு இருந்ததுங்க. இந்த கோடை மழைக்கு அப்புறம் இன்னொரு கோடை மழை லைட்டா பேஞ்சா போதும், எல்லாம் தரமான சைஸ்ல வளர ஆரம்பிச்சிடும். முருங்கை மரம் அப்பப்போ ஒரு முருங்கைக்காவை காய்ப்பு கொடுத்துட்டு இருக்குங்க. தக்காளி எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதோட ஆடிப்பட்டத்துல தான் நாற்றுகள் விடணும். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் மல்லிகைப்பூ ரகம் இருக்கு பாத்தீங்களா, இது மட்டும் என் நெஞ்ச குளிர்ற மாதிரியே நல்லாவே பூத்துட்டு பூஜைக்கு தினம் பூக்களை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. வெள்ளரிக்காக்கு வந்தா இப்பதான் நான் முதல் வெள்ளரிக்காய் அறுவடை பண்றேன்னு நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட்ல லைட் கிரீன் கலர்ல ஒரு வெள்ளரிக்காய் இருக்குங்க, நீட்டா வளைஞ்சிருக்கும். அது கிடையாது இது. அதே மாதிரி மார்க்கெட்ல ஒரு வெள்ளரிக்காய் விற்பாங்க, தோல் சீவி உப்பு சில்லி தூள்லாம் போட்டு கொடுப்பாங்க. அது கிடையாதுங்க. இது ஒரு நாட்டு வெள்ளரிக்காய், நல்ல டார்க் பச்சை வெரைட்டியா இருக்கும், குட்டையா இருக்கும், சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். தோல் சீவி சாப்பிட்டு பார்த்ததுல இனிப்பா செமையா இருந்துச்சு. இந்த மழைக்கு அப்புறம் ஒரு நல்ல அறுவடை எதிர்பார்க்கலாங்க.